திமுகவினுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாகவே அதிகமான கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. ஆனால் விஜய்க்கு பின்னால் செல்லுகின்ற கூட்டங்கள் வாக்காக மாறாது தற்குறிகள் என்று இப்போது கூறுகிறார்கள். அது பின்னால் சென்றதால் வாக்கு அதிகரிப்பு இடம்பெறவில்லை, வாக்கு மறுசீரமைப்பால் இடம்பெற்றது என்று கூறுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி கூட விஜய்க்கு எதிராகத்தான் தங்களுடைய கணக்குகளை தொடுத்தார். ஆகவே யாருக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால், ஒரு குறித்த கட்சி நோக்கி பிரச்சாரம் செய்கின்ற போது அந்த கட்சியில் இயல்பாக ஏனையவர்களுக்கு ஒரு நாட்டம் பெறும். தங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு அதிகம் இருக்கிற தொகுதிகளிலே இவ்வாறான வேலைகளை அந்த ஆளும் கட்சியில் இருக்கின்ற அரசினுடைய கருவிகளாக செய்யப்படுகின்ற அதிகாரிகள் செய்வார்கள். அதாவது அதை தாமதப்படுத்துவதற்கு, தடை செய்வதற்கு, வாக்கு அளிப்பை குறைப்பதற்கு. நீங்கள் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கொண்டு சாய்மனை நாட்காலியில் படத்திருக்க வேண்டிய நீங்கள் அரசியல்ல கோல் வச்ச போறோம் என்று சொல்லி நடக்க முடியாத நீங்கள் சிலந்தை அரசியல் நின்று கொண்டு துடிப்புள்ள இளைஞர்களை பார்த்து குழந்தைகள் என்று சொல்கிறார். திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விட்டன. ஆகவே திமுக தோல்வி அடைகின்ற பட்சத்தில் புதிய ஒரு கட்சி. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழர். இப்போது தமிழகத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கைக்கான நாட்கள் திகதியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் வாக்கு எண்ணிக்கைக்கான நாட்கள் திகதியிடப்படுவதற்கு முன்னரே தேர்தல் முடிந்த கையோடு அந்த தேர்தல் வெற்றி என்பதை கடந்து அந்த வாக்களிப்பு என்பது அதிக அளவில் எல்லோராலும் மிக நுணுக்கமாக பேசப்படுகிறது. நீண்ட காலம் தமிழக அரசியலையும் சர்வதேச அரசியலையும் பார்க்கக்கூடிய ஒருவராக தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்களிப்பும் அது சொல்லி நிற்கக்கூடிய செய்திகளும் அதன் பின்னர் இடம்பெறப் போகின்ற அரசியல் ரீதியான மாற்றங்களும் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், அல்லது மாற்றம் இல்லாதே அவை கடந்து சென்று விடும் என்று கருதுகிறீர்களா? அதாவது இந்த முறை 2026 நடந்த இந்த தேர்தலானது தமிழக வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பதிவு செய்த ஆண்டாக நாங்கள் இதை பார்க்கிறோம். அதாவது 85.15% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில இந்தியாவில் இது ஒரு உச்சகட்ட வாக்களிப்பாக நாங்கள் இந்தியா முழுவதுமான ஒரு வாக்களிப்பில் கூட இது ஒரு உச்சகட்ட வாக்களிப்பாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் இந்த தேர்தல் முறைகளில் பார்த்தால், உலகளாவிய தேர்தல் முறைகளிலே தேர்தலிலே வாக்களிக்கின்ற அதிகூடிய வாக்களிக்கின்ற விகிதம் இன்று சோமாலியா முதல் நிலையிலே நிற்கிறது. அதாவது சோமாலியா, ருவாண்டா போன்ற நாடுகள் உச்ச நிலை 98-99% வாக்களிப்பு நடக்கிற நாடுகளாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நாங்கள் ஆசிய நாடுகள் என்று பார்த்தால் லாவோஸ், வியட்நாம், சிங்கப்பூர் ஆகிய 3 நாடுகளும், லாவோஸும் அதற்கடுத்த வியட்நாம், அதற்கடுத்த சிங்கப்பூர் தான் 92 நிற்க, இணையெல்லாம் மேலே நிற்கின்றன. ஆகவே இந்த ஆசிய நாடுகளில் 3 நாடுகள் அதிகூடிய வாக்குகளை பதிவு செய்கிற நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு என்ற அடிப்படையில, மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடு என்ற அடிப்படையில நாங்கள் பார்த்தால், இந்த பெரிய சனத்தொகை கொண்ட நாடுகளில் தேர்தல்களை சரியாக நடத்துவதும் வாக்களிப்பது என்பது மிக கடினமானது. ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக 85% வாக்குகளை இங்கே பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் முறை சொல்லணும், ஐரோப்பிய நாடுகளை பார்த்தால் பெல்ஜியத்தை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு 65% வாக்குகளைத்தான் பதிவு செய்கிற நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் நாங்கள் இப்ப உலகளாவிய ஜனநாயகம் என்ற அடிப்படையில, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலும், அதாவது 4,88,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உண்மையான வாக்காளர்கள், அதாவது 1 கோடிக்கு சற்று குறைவான மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதையும் இங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்கிற தமிழகத்தில் 4,88,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த சாதனை ஏன் வந்தது? இவ்வளவு அதிகூடிய வாக்களிப்பு ஏன் வருகின்ற என்ற கேள்வி இங்கே எழுகிறது. அப்ப ஆகவே நாங்கள் இதை பார்த்தால் தமிழகத்தினுடைய வரலாற்றில கடந்த ஒரு 50 வருட வரலாற்றில பார்த்தமாக இருந்தால், ஒவ்வொரு தேர்தல்களிலும்
ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற போது ஒரு 5-6% வாக்குகள் அதிகரித்து காணப்படும். அதே ஆட்சி தொடர்ந்து இருக்கிற காலப்பகுதியில் பார்த்தால் சற்று குறைவு, கடந்த தேர்தலில் விட அடுத்த தேர்தலில் குறைவாயிருக்கும். வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கின்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்றால் மக்களிடம் எழுச்சி இல்லை என்பதை அது காட்டுகிறது. ஆகவே இந்த முறை, அதாவது 2021 ஆண்டு தேர்தலிலே 72.7% வாக்குகளை பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் இந்த முறை 85.1 வாக்கு வீதம் வாக்களிப்பு நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில இங்க ஒரு பாரிய மாற்றம், கிட்டத்தட்ட ஒரு 13% வாக்குகளை நெருங்கி இருக்கிறது, அதிகரிப்பு வாக்களிப்பு. அது இது தமிழகத்தின் இவ்வளவு காலம் நடந்த வாக்களிப்பு விதத்தில் இது ஒரு பெரிய வாக்களிப்பாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே மக்களிடம் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதைத்தான் இப்போது ஊகிக்க முடிகிறது. ஆனாலும் இன்னும் மே 4ஆம் தேதி தான் இதனுடைய முடிவுகள் வரும் என்ற பிறகுதான் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் முடிவுகள் தெரியும் என்றாலும் கூட இப்போது நடந்த தேர்தல்களே மக்களுடைய நடவடிக்கைகள், மக்கள் எழுச்சி என்ற அடிப்படையில பார்த்தால் இங்க 13% அதிகமான வாக்குகள் கிடைத்திருப்பது விதம் அதிகரிப்பு என்பது என்னத்தை காட்டுகிறது? மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதை காட்டுகிறது. அதாவது இன்றைய கணனி யுகத்தில் மக்கள் ஜனநாயகமயப்படுத்தப்பட்டு விட்டார்கள். மக்களுக்கு ஜனநாயக முறைகள் தெரிகிறது. மக்கள் என்ன செய்ய வேண்டும், ஆட்சியாளர்களை எதிர்த்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு புரிகிறது. ஆகவே அந்த அடிப்படையில பார்த்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த காலங்களே நடிகர்களாக இருக்கலாம் அல்லது முனைப்பு தலைவர்களுக்கு பின்னே சென்ற மக்கள் கூட்டத்தின் தொகை இப்ப குறைந்து விட்டது. இப்போது மக்களுடைய தேவைகளுக்காகத்தான் மக்கள் போகிற நிலைமை வந்து விட்டது. இந்த கவர்ச்சி என்பது குறைவடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே ஒரு ஆட்சி மாற்றம் என்றால் யாரால் அது முடியும் என்ற நிலைப்பாடை தமிழக மக்கள் எடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்போது இருக்கின்ற திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விட்டன. ஆகவே திமுக தோல்வி அடைகின்ற பட்சத்துல புதிய ஒரு கட்சி வருவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்து செல்வதாகவே நாங்கள் பார்க்கலாம். திமுகவினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய RS பாரதியாக இருக்கலாம் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், மூத்த ஊடகவியலாளர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் வாக்கு மறுசீரமைப்புக்கு பின்னர் தான் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே திமுகவை பொறுத்தவரையில் 170க்கு மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் கூறுகிறார்கள். RS பாரதி நிச்சயம் 200 ஆசனங்கள் உறுதி என்று கூறுகிறார். தமிழகத்திலே நீங்களும் பார்த்திருப்பீர்கள், வாக்களிப்புக்கு முன்னர் கூறினார்கள் அதாவது விஜய்க்கு பின்னால் செல்லுகின்ற கூட்டங்கள் வாக்காக மாறாது தற்குறிகள் என்று. இப்போது கூறுகிறார்கள் அது பின்னால் சென்றதால் வாக்கு அதிகரிப்பு இடம்பெறவில்லை, வாக்கு மறுசீரமைப்பால் இடம்பெற்றது என்று கூறுகிறார்கள். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இப்போது இவர்கள், அதாவது நாங்கள் யாரை எதிரி என்று பார்க்கிறோமோ அவர்தான் என்னுடைய போட்டியாளர் என்ன. ஆகவே இப்போது திமுகவுக்கு தெரிகிறது தங்களுடைய போட்டியாளர் யார் என்று, அதே மாதிரி அதிமுகவும் தெரிகிறது தங்களுடைய போட்டியாளர் யார் என்று தெரிகிறது. அதனாலதான் அவர்கள் நடிகர் விஜய் மீது தங்களுடைய கணைகளை கொடுக்கிறார்கள். அப்ப இந்த எதிரி நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரியே தீர்மானிக்கின்றான். இப்போது நான் கடந்த முறை காரூரில் நடைபெற்ற சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு பேட்டியிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பேன், நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது விஜய் அவர்கள் உடனடியாக வெற்றி பெறுவார் என்று நாங்கள் சொல்ல முடியாது, ஆனால் அவரை இவர்கள் தலைவராக்கி விடுவார்கள், இவர்களுடைய நடத்தைகளினால் தலைவராக்கி விடுவார் என்று சொன்னேன். அதே போலத்தான் இப்போது இருக்கிற நிலைமைகள் என்றால் இவர்கள் விஜய் அவர்களை தங்களுடைய போட்டியாளர் என்று சொல்வதனூடாக, அவருக்கு எதிராக தங்களுடைய கணைகளை பயன்படுத்துவதன் ஊடாக அவரை பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக இவர்களை மாற்றி விட்டார்கள். அதாவது இந்த 2 கட்சிகளுமே விஜயை பெரிய சக்தியாக மாற்றி விட்டார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசியம் என்று பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி கூட விஜய்க்கு எதிராகத்தான் தங்களுடைய கணைகளை தொடுத்தார்கள். ஆகவே யாருக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் ஒரு குறித்த கட்சி நோக்கி பிரச்சாரம் செய்கின்ற போது அந்த கட்சியில் இயல்பாக ஏனையவர்களுக்கு ஒரு நாட்டம் வரும், ஏதோ அவர்கள் இருக்கிறது என்ற ஒரு மனப்பதிவை ஏற்படுத்திவிடும். அது வாக்குகளாக வாக்குச்சாவடிகளில் மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இதில் நாங்கள் இந்த தேர்தலை மிக கவனமாக பார்க்க வேண்டும். சில வேளைகளில் விஜய் அவர்களுடைய வெற்றி
தாமதம் அடையலாம் அல்லது குறைந்து இருக்கலாம். ஆனாலும் விஜயனுடைய பெற்ற வாக்குகளின் பெரும்பகுதியை இவர்கள் தான் உருவாக்கி விட்டார்கள் என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். விஜய்க்கு கிடைத்த பெரும்பகுதி வாக்கு கிடைக்குது என்றால் அந்த வாக்குகள் இவர்களுடைய செயல்களினால் தான் அவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் தலைவனாக்குகிறார்கள் என்றுதான் நான் சொல்றேன். நீங்கள் கூறிய அடிப்படையில் தமிழகத்தின் ஆபத்தான ஒரு பெரும் வாக்களிப்பாக இதனை பார்க்கலாம். அந்த மக்களுடைய ஈடுபாடு அதனையும் கடந்து பல பேருந்து தரிப்பிடங்களில் மக்கள் வாக்களிப்புக்கு செல்வதற்காக காத்திருந்தார்கள். முறையான ஒழுங்குபடுத்தலை போக்குவரத்துக்கு அமைச்சு ஏற்படுத்தவில்லை அல்லது போக்குவரத்து சீராக இல்லை என்று பல மக்கள் ஆதங்கம் வெளியிட்டார்கள். பலர் வாக்களிக்காமல் திரும்பி சென்ற சூழ்நிலையும் இருக்கின்றது அல்லவா? அப்படி பார்க்கின்ற போது இந்த வாக்களிப்பு என்பது மக்களினுடைய ஒரு உள்ளக்குமுறலாக பார்ப்பதா அல்லது வாக்கு மறுசீரமைப்புக்கு பின்னர் இடம்பெற்ற காரியமாக பார்ப்பதா அல்லது விஜய் வரவால் ஏற்பட்ட வாக்களிப்பு வீதம் என்று பார்ப்பதா? இதனையும் விட பல மக்கள் வாக்களிக்க முடியாமல் திரும்பி இருக்கிறார்கள். இவற்றை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது பெரும் தொகை மக்கள், அதாவது வாக்களிக்க சென்ற மக்கள் 4,82,00,000 மக்கள் என்றால் அந்த 12 மணித்தியாலத்துக்குள் வாக்களித்து விட முடியாது. ஆகவே பெருந்தொகையான மக்கள், அதாவது வசதி வாய்ப்புகள் சரிவர செய்யப்படாவிட்டால் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். இரண்டாவது, இவர்களுக்கு ஆதரவு யார், தங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு அதிகம் இருக்கிற தொகுதிகளிலே இவ்வாறான வேலைகளை அந்த ஆளும் கட்சியில் இருக்கின்ற அரசினுடைய கருவிகளாக செயற்படுகின்ற அதிகாரிகள் செய்வார்கள். அதாவது அதை தாமதப்படுத்துவதற்கு, தடை செய்வதற்கு, வாக்கு அளிப்பை குறைப்பதற்கு இத்தகைய வேலைகளை செய்வது வழக்கம். அது ஆசிய நாடுகளுக்கு பொதுவானது, ஐரோப்பிய நாடுகளுக்கு அவ்வாறானது இல்லை. ஆனால் இந்த ஆசிய நாடுகள்ல இது பொதுவானதாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவின் அரசியல்ல இது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. என்றால் இந்த தேர்தல் காலங்களில் தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய தொகுதிகளிலே இந்த வசதி வாய்ப்புகளை குறைத்து விடுவது, அதாவது எதிரணிக்கு வாக்கு கிடைக்காமல் செய்வதற்கான வேலைகளை செய்வது வழக்கமாக இருக்கும். இது எல்லாம் தேர்தல் துஷ்பிரயோகங்கள் அல்லது தேர்தல் முறைமைக்கு அல்லது ஜனநாயக முறைக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது எல்லாம் சகஜமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் இந்தியாவில் அத்தகைய நிலைமைகள் குறைவடைந்து கொண்டு போய்விட்டன. இருப்பினும் அது நடக்கத்தான் செய்கிறது, அது நடந்துதான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போலத்தில் நீங்கள் சொன்னீங்கள், அதாவது வாக்களிக்கவில்லை என்று. நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம், என்னுடைய நண்பர் ஒருவர் பெருவா என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அங்க ஒரு 3000 வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். 3000 வாக்காளர் இருக்கிற கிராமத்துல ஒருவர் கூட வாக்களிப்புக்கு செல்லவில்லை என்பது இங்க பதிவு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தங்களுடைய தேவைகளுக்காக, அதாவது தங்களுடைய விவசாய நிலத்திலே சோலார் பேனலும் மற்றது நவீன தொழிற்சாலைகளையும் கட்டுகின்ற வேலைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அவற்றை தடுப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்ற அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய ஒரு கிராமம் அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி தமிழகத்துல ஒவ்வொரு மக்களுக்குமான தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் பூர்த்தி செய்யாத போது அவர்கள் நீங்கள் கூறுகின்ற போதுதான் இன்னும் ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் பிஜேபி எதிர்ப்பு அல்லது இந்துத்துவ எதிர்ப்பு என்கின்ற ஒரு வரி அல்லது ஒரு சொல்லை வைத்தே தமிழகத்தின் அரசியலை முன்கொண்டு செல்லலாம் அல்லது தமிழகத்தின் அரசியலை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தலாம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் வந்து விட்டதா தமிழகத்துக்குள்? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் பாஜக அல்லது பிஜேபி எதிர்ப்பு என்பதை தாண்டி நீங்கள் கூறுவது போன்றோ மக்களினுடைய நலன் அல்லது மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற சமூக விரோத செயற்பாடுகள், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக மது, போதை வஸ்து போன்றவை. நேற்றைய தினம் நடிகர் சிவகுமார் குறிப்பிடுகின்றார், எனக்கு தமிழகத்திலே குடும்பாட்சியும் வேண்டாம், எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும், இங்கு மது வேண்டாம், போதை வஸ்து வேண்டாம் என்று அவர் வெளிப்படையாக கூறுகிறார். அப்படியே நீங்கள் கூறுகின்ற விடயத்தை பார்த்தால் மக்களை இவர்கள் பாஜக எதிர்ப்பை வைத்து மட்டும் அல்லது இந்துத்துவ எதிர்ப்பை வைத்துக் கொண்டு மட்டும் இந்த அரசியலை நகர்த்த முற்படுவது ஒரு பிழையான வழிநடத்தல் என்று பார்க்கிறீர்களா அல்லது அதற்கு எதிரான ஒரு அரசியல் சக்தி உருவாகிவிட்டது என்று பார்க்கிறீர்களா? அதாவது இந்த பாஜகவை எதிர்ப்பது என்பது, அதற்கு இவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்று இவர்கள் சொல்வதில் இருந்து இவர்கள் முற்றிலும் ஒரு கோட்பாட்டு கோளாறு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மாநிலங்களின் அடிப்படையில, அதாவது தமிழ்நாட்டினுடைய கோயில்களின் எண்ணிக்கையையும் வட மாநிலங்களில் உள்ள கோயில்களின் எண்ணிக்கையையும் நீங்கள் பார்த்தீங்களா, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். தமிழ்நாட்டில் அவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்காரன் தான் முதலாவது இந்துத்துவக்காரன்.
இவர்கள் மற்றவனை பார்த்து இந்துத்துவா என்று சொல்கிறார்கள். அதுதான் இங்கே வேடிக்கையான விஷயம். அதாவது தமிழகத்தில் இந்த இந்து கோயில்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்ப அநேகமான இந்து கோயில்கள் உடைக்கப்பட்டதையும் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் கோயில்கள் இல்லாத தெரு தெருவாக வீதி வீதியாக எல்லாரும் கட்டி பெருகி விட்டது. அது போக்குவரத்து சாலைகளை இடைஞ்சலாக இருக்கிறது. இவ்வாறு ஏராளமான கோயில்கள், அதாவது சட்டத்துக்கு முரணான கோயில்கள் நிறைய எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. என்ன காரணம் என்றால் தமிழகத்துல கோயில்கள் அதிகம். அப்ப இப்படி இருக்கிற போது இந்துத்துவா இருந்து இவர்கள் யார் எதிர்க்கிறார்கள்? இவர்கள் அடுத்ததாக சொல்வார்கள் தாங்கள் கோட்பாட்டு ரீதியாக இருக்கணும். அப்படி ஒன்றுமே கிடையாது. அவ்வளவுக்கு கோட்பாடு தெரிந்த அரசியல்வாதிகள் தமிழகத்தில இல்லை. இந்த அதாவது இந்துத்துவாவுக்கு எதிராக பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கு அந்த அளவுக்கு இந்து தத்துவ கோட்பாடு தெரியுமெண்டா இல்லவே இல்லை. அவர்கள் 2 தேவாரம் படிக்க மாட்டாத ஆக்கள். ஆகவே ஆனா இந்துக்களாக இருக்கிறோம். இவர்கள் வெறும் போலிகள். ஆகவே இங்க இந்துத்துவாவை எதிர்த்து இவர்கள் ஒரு கட்சியை வளர்க்க முடியாது. மக்களுடைய அதாவது சமூக மட்டத்திலே அபிவிருத்தி வேண்டும். மக்களுக்கு உரிய சேவைகள் இலகுவாக கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். தமிழகத்தினுடைய விருத்தி, அதனுடைய பொருளாதார மேன்மை, இதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இதை நோக்காக கொண்டவர்கள் போனால் அது வேறு விடயம். ஆனால் இந்த இந்துத்துவா என்றும் பாரதிய ஜனதா என்றும் இவைகள் எல்லாம் ஒரு இந்த நரோ மைண்ட் பீப்புளுக்கு தான் இதை சொல்ல முடியும். எல்லா மக்களும் அதை கேட்க மாட்டார்கள். இங்க இன்று தமிழகத்தினுடைய அறிவியல்ல, அதாவது ஐடி தமிழகத்துல பெரிய அளவுல வளர்ந்த தென் மாநிலங்கள் தான் அதாவது இந்த ஐடி வளர்ந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழகம் 3வது இடத்துல நிற்கிறது. ஆகவே நாங்கள் இங்க தமிழகத்தினுடைய அறிவு, அதாவது இளைஞர்களுடைய அறிவு மட்டம் அதிகரித்து விட்டது. இப்போது நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும், அதாவது இந்த சமூக வலைத்தளங்களிலே அதிகம் அரசியல் பேசுபவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். வயது குறைந்தவர்களாக 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த அரசியல் அதிகம் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். விவாதங்களை நடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். பேட்டிகள் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு கூர்மையான பேச்சுக்கள் அவர்களிருந்து வருகிறது. ஆகவே தமிழகத்தில அரசியல். ஆனால் நீங்கள் இப்போது கூறிய கருத்திலே இன்னும் ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருடைய கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்படுகின்றது. திகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி தாலியறுப்பு போராட்டம் நடத்துவார். ஆனால் அவருடைய மனைவியின் களத்திலே தாலி இருக்கும். மு.க. ஸ்டாலின் சொல்லுவார், நான் இந்துக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன், நான் ஒரு மதம் சாராதவர் என்று. ஆனால் அவருடைய மனைவியை பார்த்தால் மாதத்தில் அரைவாசினால் கோயில்களிலே வணங்குவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் கூறுவார், நானும் மதத்துக்கு எதிரானவன் என்று. அவரை பார்த்தால் பல தேவாலயங்களிலே சென்று வழிபடுவார். அதற்கு முன்பால் இப்போது இன்னும் ஒரு பெரும் குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் கமலஹாசன் அவர்கள். ராஜராஜ சோழனை விட அதிக கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் சேகர் பாபு என்ற ஒரு புது கருத்தை தமிழகத்திலே கூறியிருக்கின்றார். ராஜராஜ சோழனை விட குடமுழுக்கு செய்தது அதாவது பெரும் அறிவியலினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய கமலஹாசன் எல்லாம் இப்படி கூறுகிறார் என்றால் என்னதான் இடம்பெறுகிறது? இது நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய, அதாவது இந்த மத எதிர்ப்புவாதம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் யாவரும் கோயிலுக்கு போவார்கள். இந்த என்னென்றால் இது இந்த ஊருக்கு உபதேசம் உனக்கல் அடிசி மாட்டி என்று தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் இவர்கள் என்னென்றால் அனைவரும் இல்ல, சீமான் தொடக்கம் அனைவரும் போவார்கள். சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைவரும் மதவாதிகள். அனைவரும் தங்கள் மதத்துல மிக கடுமையாக இருப்பார்கள். ஆனால் வெளியில பேசுகிற போது தாங்கள் மதமே இல்லை என்பார்கள். ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்கள் இவர்கள் இந்த கோயிலுக்கு போற இவர்களுடைய குடும்பங்கள் கோயிலுக்கு போகிறது, கோயில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து விடுகிறார்கள். அதுதான் இவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த இவ்வாறான போலி விளையாட்டுக்கள் எதிர்காலத்தில் சாத்தியமற்றவைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் அதாவது இந்த ஆளுங்க 2 கட்சிகள் தொடர்ந்து தமிழகத்தை ஆளுங்கிற 2 கட்சிகளும் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனார்களாண்டா? இல்லை, கொண்டு போகவில்லை. முதல் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் வந்த போது தமிழகத்தை ஒரு கைத்தொழில் துறை சார்ந்து கொண்டு போவதற்கு முதலாவது முயற்சி எடுத்தார். அது ஒரு கட்ட நகர்வை செய்தது. அதற்கு பிறகு புதிதாக வந்தவர்கள் யாரும் செய்யவில்லை. 2 கட்சியும் மாறி வரைக்க அவர்கள் பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள். ஆனால் இப்போது இன்னும் ஒரு புதிய கட்சி தமிழகத்துக்கு வருமாய் இருந்தால் தமிழகம் இன்னும் ஒரு நிலைமையை நோக்கி போகும். அது தொழில்துறையில பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும் என்று எதிர்பார்க்கலாம். என்றால் இளைஞர்களுடைய
ஆதிக்கம், இளைஞர்களுடைய கருத்தியல் மண்டலம் மாற்றமடைந்து விட்டது. அவர்களுடைய கருத்து சமூக மட்டத்திலே எடுபட தொடங்கியதன் பிற்பாடு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தமிழகத்துக்கு அதனுடைய தொழில்துறையில மேலும் ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது. என்றால் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லை என்பது அவர்களுடைய கல்வி அறிவுக்கு ஏற்ற வேலை அங்கே இல்லை என்பதுதான். வேலையின்மை என்பதனுடைய ஒரு உச்சகட்டம். கற்றவர்கள் இருப்பார்கள், பட்டதாரிகள் இருப்பார்கள், அவர்களுடைய கல்வி அறிவுக்கு ஏற்ற பொருத்தமான கல்வி வேலை வாய்ப்பு இல்லை என்பதான். அதை நோக்கி இப்ப தமிழகம் போக வேண்டி இருப்பதனால இந்த இளைஞர்கள் அதாவது அத்தகைய ஒரு புதிய சிந்தனை ஓட்டத்தை உள்ளவரை நோக்கித்தான் போவார்கள். ஆகவே இங்க மாற்றம் நிகழப்போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த தமிழகத்தின் இளைஞர்கள் இப்போது விழிப்படைந்து விட்டார்கள். இதனுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் எதிர்காலத்தில் காணலாம். நாம் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே ஒரு எக்ஸ்தல பதிவு வந்திருக்கின்றது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. நாம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீசுக்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும். நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும் என்று விஜய் எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கின்றார். அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு விவாத பொருளாகியது தமிழகத்திலே. குழந்தைகளிடம் விஜய் இவ்வாறு கூறியது, வாக்கு சேகரிக்க சொல்லியதெல்லாம் ஒரு நாகரிகம் அல்ல, அதெல்லாம் ஒரு முரணான செயல் என்று கூறப்பட்டது. அந்த குழந்தைகள், அதாவது விஜய்க்கு பின்னால் தெரியக்கூடியவர்கள் தற்குறி என்கின்ற பெயர் தான் இப்போது வரைக்கும் இருக்கின்றது. அவர்கள் வாக்காளர்களா வாக்காளர்கள் இல்லையா என்பதை எதிர்வரும் 4ஆம் தேதி தீர்மானிக்க போகின்றது. அவர் மீண்டும் விஜய் அவர்கள் அந்த குழந்தைகளை நோக்கி தன்னுடைய நன்றிகளை கூறியிருக்கிறார். இந்த குழந்தைகளை நோக்கி அவர் நன்றியை கூறியதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதில் என்ன இருப்பதாக கருதுகிறீர்கள்? அதாவது குழந்தைகளை நோக்கி விஜய் கூறுகிறார் என்றால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை கூறுவதில் எந்த பிழையும் கிடையாது. அதாவது தவறான விடயம் ஒன்றை விஜய் கூறியிருந்தால் அது தவறு என்று எடுக்கலாம். அவர் தவறான எதையுமே கூறவில்லையே. அடுத்தது இவர்கள் இந்த குழந்தைகள் என்று இந்த கிழட்டு அரசியல்வாதிகள் குழந்தைகள் என்று இந்த 20 வயதுக்காரரை குறிப்பிடுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இங்கே அதாவது எல்லா அரசுகளும் தங்களுடைய அரச ஊழியர்களுக்கு ஐரோப்பாவில் 67 வயதுல அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள். இலங்கையில 55 வயதுல ஓய்வூதியம் கிடக்கிறது. இப்போது 60 வயதுக்கு நீட்டி இருக்கிறார்கள். இந்தியாவில 55 வயதுல தான் நிக்குது. அப்ப இந்த நிலைமையில நீங்கள் பென்ஷன் எடுத்து போட்டு 40 வருஷத்துக்கு பிறகு அரசியலுக்கு நிக்கிறீர்கள். அப்ப நீங்கள் வீட்டுல ஓய்வு எடுத்துக்கொண்டு சாய்மனை நாட்காலியில் படுத்திருக்க வேண்டிய நீங்கள் அரசியல்ல கோலோச்ச போறோம் என்று சொல்லி நடக்க முடியாத நீங்கள் அரசியல நின்று கொண்டு துடிப்புள்ள இளைஞர்களை பார்த்து குழந்தைகள் என்று சொல்றீர்கள். அப்ப உங்களை என்ன செய்ய? அப்ப இந்த இந்திய அரசியல்ல இளைஞர்களுடைய யுகம் வர வேண்டும், இளைஞர்கள் முன்னோக்கி வர வேண்டும். இந்த பழைய அதாவது ஓய்வூதியம் பெற வேண்டியவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இளைஞருடைய கடமை. அதை இளைஞர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அது செய்யப்பட வேண்டும். இது இந்த தேர்தலில் நடக்காமல் கூட போகலாம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாற்றம் கட்டாயம் நிகழும். இந்த வயோதிபர்களை துரத்துகின்ற நிலைமை வரும். இந்த வயோதிபர்கள் ஆலோசகர்களாக இருக்கலாமே தவிர செயற்பாட்டாளர்களாக இருக்க முடியாது. அவர்கள் செயலுக்கு சரிவர மாட்டார்கள். அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு. ஆனால் இன்னும் ஒரு கணிப்பு அல்லது இன்னும் ஒரு விடயம் அண்மை காலங்களிலே தோற்றிருக்கின்றது. அரசியல் எதிர்வு கூறல் அல்லது அரசியல் ரீதியான கணிப்பு. இலங்கையிலே 2024ஆம் ஆண்டு தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியான போதும் கூட அல்லது நாடாளுமன்றத்தை கைப்பற்றிய போதும் கூட எதிர்வு கூறல்களில் அனுரகுமார திசாநாயக்கவை யாரும் எதிர்வு கூறவில்லை. அவருக்கு செல்லுகின்ற கூட்டங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பின்னால் இருக்கின்ற கூட்டம், அவை வாக்காக மாறாதென்றார்கள். இப்போது விஜய் நோக்கி கூறுகிறார்கள், விஜய்க்கு பின்னால் சேர்கின்ற கூட்டம் எல்லாம் தற்குறிகள், இவர்கள் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் எப்படியே விசிலடித்து விட்டு சென்று விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். இலங்கையிலே நாங்கள் கண்ணூடாக பார்த்த ஒரு விடயம், எதிர்ப்பு கூறலுக்கு அப்பால் ஒரு பெருமளவிலான ஒரு சாதனை இடம்பெற்றது. தமிழகத்தில் அவை நிகழுமா அல்லது அங்கிருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் கூறுவது போன்று விஜய்க்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தற்குறிகளாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது அவர்கள் அனைவரும் விசிலடிக்கக்கூடியவர்களாக பார்க்கிறீர்களா? இங்கே அதாவது பாரம்பரியமாக இவ்வளவு காலம் நீண்ட ஒரு தொடர் வரலாற்று போக்கில் இந்த தேர்தல்கள் சார்ந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் அல்லது அதாவது அறிஞர்கள் எதிர்வு கூறல்கள் அல்லது ஆய்வாளர்கள் எதிர்வு கூறல் எப்படி இருந்தது என்றால், கடந்த கால தரவுகளின் அடிப்படையில கடந்த கால அந்த சம்பவங்களின் அடிப்படையில இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது
இங்கே மாற்றம் நிகழ்ந்து விட்டது. கருத்து சொல்கிறவர்களுடைய மனநிலை எப்படி என்றால், கடந்த கால மனப்பதிவுகளுக்கு ஊடாகவே அந்த கருத்துக்கள் வெளிவருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் அவர்களுடைய கருத்து மண்டலத்தில் இல்லை. அதாவது இன்றைய சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் கருத்து மண்டலத்தை மாற்றி விட்டது. அதாவது இன்றைய மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்து மண்டலம் என்பது சமூக வலைத்தளத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு விட்டது என்ற அடிப்படையில இந்த சமூக வலைத்தளங்கள் எதை சொல்கின்றதோ அதை நோக்கி போகிற மக்கள் கூட்டம் இருக்குது. நீங்கள் பொதுவாக பார்த்தால் இந்த பொருட்களுடைய விளம்பரங்களை பார்த்தாலும் அந்த சமூக வலைத்தளங்களில் அதிகம் விளம்பரப்படுத்தப்படுகிற பொருட்கள் பெரிய விற்பனையாவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே மக்களுடைய விருப்பை இந்த சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கத்தினால் அந்த சமூக வலைத்தளம் எதை சொல்கிறதோ அதை செய்கின்ற மனப்பாங்குக்கு மக்கள் சென்று விட்டார்கள். ஆகவே இன்றைய உலகளாவிய கருத்தியல் மாற்றம் என்பது சமூக வலைத்தளங்கள் பெரிய செல்வாக்கை செலுத்துகின்றன. ஆகவே சமூக வலைத்தளங்கள் ஊடாக இளைஞர்கள், அதாவது ஐடியில இளைஞர்கள் பெற்றிருக்கிற பாண்டித்தியம் தமிழகத்தில் அதை என்ன செய்யும் என்றால் புதிய கருத்து மண்டலத்தை தோற்றுவிக்கும். அதனாலே அவர்கள் பெரிய ஒரு மாற்றத்துக்கு போவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது இறுதியாக முடிவுகள் வரும் வரைக்கும் பெரும் விவாத பொருளாக தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவார், யாருக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது பேசப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் அல்லது உங்களுடைய அனுபவத்தில் இந்த தேர்தல் மாற்றத்தை நோக்கி நகருமா, அல்லது மாற்றம் இல்லாது எப்படியே பயணிக்குமா, அல்லது ஆண்டாண்டு காலங்களாக ஆண்டு வந்த ஒரு கட்சி ஆட்சி செய்ய போகின்றதா, எப்படி இருக்க போகிறது இந்த சூழல் உங்களுடைய பார்வையில்? அதாவது இந்த இதிலே இந்த இப்போது இருக்கிற திமுகவுடைய ஆட்சி தொடர்ந்து நிலைக்காது. திமுக இதுல நிச்சயமாக தோல்வி அடையும் என்று எதிர்பார்க்கலாம். திமுகவினுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாகவே அதிகமான கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. ஆனால் பக்கச்சார்பான கருத்து கணிப்புகள் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிவிட்டு போகட்டும். ஆனாலும் இருக்கின்ற நிலைமை ஆட்சி மாற்றத்தை நோக்கி போய்விட்டது. என்றால் 13% வாக்குகள் ஆட்சி மாற்றம் தேவை என்பதற்காக இருந்தவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டு. அதில் யாரு வெற்றி பெறுவார்கள் என்பதை இப்ப உறுதியாக சொல்லப்படாவிட்டாலும், அதாவது இளைஞர், அதாவது இந்த சமூக வலைத்தள புரட்சி என்பது அநேகமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகலாம் என்று எதிர்பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகமோ அல்லது அதிமுகவோ தான் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல தகவல்களை வெளிப்படுத்தியமைக்காகவும் பல வரலாறு ரீதியான கருத்துக்களை கூறியமைக்காகவும் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.